வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் இந்த பிஸ்கட் நாட் பூஜை கூடைக்கு ஹேண்டில் பிஸ்கட் நாட்லேயே போட சொல்லி கொடுத்துருக்காங்க லதா தமிழ்வாணன் ஃப்ரம் சென்னை. தேங்க்யூ சிஸ்டர். இந்த வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணது அவங்களோட 2வது பையன் மாதவ், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். தேங்க்யூ மாதவ் தம்பி. இந்த கூடை எப்படி போடுறதுங்கிற லிங்க் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இது லாஸ்ட் வீடியோ, ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், பூஜை கூட முடிச்சிட்டேன். அன்றைக்கி 3 லைன் காமிச்சது. இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நல்லா சொருகி இருக்க நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். கூட பாருங்கள், இது ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன். நான் ஏணிப்படி முடிச்சு போடுறது தெரியுதா உங்களுக்கு? ஏணிப்படி முடிச்சு போடுறதுனால கூட வந்து உங்களுக்கு நல்லா ஈவனாக அழகாக வந்திருக்கு. எல்லாம் வேணுங்கிற வயரை சொருவிட்டு இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஹேண்டில் போட்டு காமிக்க போகிறேன். ஹேண்டிலுக்கு 4 பீஸ் ஒயர் வேணும். ஏன்னா இது பிஸ்கெட் நாட்னால பிஸ்கெட் நாட்டில் ஹேண்டில் போட போகிறேன். அதனால் உங்களுக்கு 4 பீஸ் ஒயர் வேணும். அது வந்து ஒரு பீஸ் வந்து 12 அடி எடுத்துக்கணும். சரிங்களா? 3 4 5 6 7 8 9 10 11 12 பார்த்தீங்களா? 12 அடி எடுத்திருக்கேன். இதில் 4 கலர். இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு 3 கலர் கூட ஒரு கலர், இல்லைனா ஒரே கலரில் 2 பீஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துகிட்டு இப்போ இதை என்ன பண்ணால் 2த்தையும் வந்து நம்ம கூடவோட எது சென்டர் பாகம் பார்த்துட்டு நம்ம எங்கே ஜாயின் பண்ண போகிறோமோ கரெக்டாக. நான் இது 3வது பீஸில் ஜாயின் பண்ணுறேன். 5 போட்டுருக்கனால 3ல் ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? இது இப்படி போட்டு எல்லா ஹேண்டில் போடுற மாதிரி தான். இது வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. முதல்ல 2த்தையும் விட்டுட்டு சமமாக எடுத்துக்கணும். அடுத்த 2ஐயும் விட்டுட்டு இது அடுத்த பூக்கு இந்த போட்டை விட்டுணும். விட்டுட்டு 2த்தையும் சமமாக ஆக்கிக்கணும். 4 வரையும் ஒரே அளவாக இழுத்துக்கணும். கொஞ்சம் போடும்போது நீட்டாக தான் இருக்கும். அப்புறம் போட சின்னதாகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக வச்சுக்கணும். 4த்தையும் ஒரே அளவாக வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். மீதி நீங்கள் அதேமாரி போட்டுருங்க. நல்லா சமமாக்கிக்கணும். சமமாக்கிட்டு பாருங்கள், இது 2 இது 2 ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கணும். முதல்ல இப்படி பிஸ்கெட் நாட் நம்ம எப்படி போடுவோம் அதே மாதிரி இந்த வயர் வச்சு நான் போட போகிறேன். இப்போ எப்பயுமே பிஸ்கெட் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி போட்டுக்கணும். பாருங்கள், நல்லா கிட்ட டைட் பண்ணிவிட்டு போட்டு அடுத்தது இது எப்படி நம்ம பிஸ்கெட் நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் போடணும். போட்டுட்டு அப்படி எடுத்து டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், பிஸ்கெட் நாட் வந்துருச்சு. நல்லா டைட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் லூஸ் ஆகலை பண்ணா கூட வந்து நம்ம ஹேண்டில் இப்படி போட போகிறதுனால இங்கே கொஞ்சம் லூஸ் இருந்தால் பரவாயில்ல. மேலே மட்டும் டைட்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ டைட் பண்ண முடியும் பண்ணிக்கணும். பாருங்கள், போட்டாச்சு. இப்போது இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் போடணும்.
கூட திரும்பி இருக்கு. இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் போட்டாச்சு, இந்த பக்கம் ஒரு பிஸ்கட் நட் போடணும். இப்போ போட்டுட்டு இதை டைட் பண்ணிவிட்டு பிஸ்கெட் நாட் எப்படி போடுவோமோ அதே தான் போடணும், வேறு ஒன்றும் மாற்றம் இல்லை. நான் பேசிக் நாட்டில் போடுற அதே புடியை வச்சு தான் நான் இது மாதிரி போட்டிருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் டைட்டாக போட்டுட்டா, ஒரு பூ போட்டுட்டா அப்புறம் கரெக்டாக நிற்கும். கொஞ்சம் நேரம் பிடிக்க வேண்டிய வேலை இருக்காது. இப்போ இது டைட் பண்ணிக்கணும். நல்லா நல்லா டைட் பண்ணிட்டா தான் உங்களுக்கு பூ நல்லா டைட்டாக வரும். அப்புறம் சரியாக போய்டும். அடியில் இருக்க ஒயர் எடுத்து இந்த பக்கம் ஒரு சுற்றி அதே தான் எப்பயுமே எப்படி பிஸ்கெட் நாட் போடுவோமோ அதே மாதிரி. நல்லா முடிஞ்ச அளவுக்கு கூடைய நல்லா இழுத்துக்கணும். இழுத்துட்டா டைட் ஆகிடும். அப்புறம் இதை நல்லா இழுத்து இது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைட்டாக போட்டுக்கணும் பார்த்துங்க. இங்கே ஒன்று போட்டாச்சு. இது அப்படியே தான் இந்த பக்கம் இந்த 2 வயரை வச்சு இந்த பக்கம் 2 வயர் வச்சு மாற்றி மாற்றி நம்ம எடுத்துகிட்டே வர வேண்டியது தான். இந்த பக்கம் 2 வயர் இருக்கா, இப்போ இந்த 2 போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் போடணும். அப்படியே கூடையை பெண்ட் பண்ணி போட்டுகிட்டே வரணும், சுற்றி 4 பக்கமும். இப்போ இனிமேல் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது 3வது பூ போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பூ போட்டுட்டு அப்படியே உருட்டையாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான்.
இதே மாதிரி போட்டுட்டு அப்படியே மேலே கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே போயிட்டே வர வேண்டியது தான். சரியா? இப்போ இந்த பக்கம் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் இந்த ஹேண்டில் போட்டாலும் சரி தான், இல்லை எனக்கு வேண்டாம் நல்ல சாதா ஹேண்டில் போட்டுக்கிறேன் அப்படின்னு வேறு ஏதாவது ஹேண்டில் போடலாம், உங்கள் விருப்பம் தான், நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் புதுசாக ட்ரை பண்ணுறதால சரி ரெண்டுமே ட்ரை பண்ணுவோம், ஒரே மாதிரியாக மேட்சிங்காக இருக்கட்டும். பிஸ்கெட் நட் கூடக்கி பிஸ்கெட் நட்டு ஹேண்டில் போட்டால் நல்லாயிருக்கும்னு ட்ரை பண்ணேன். அதுதான் உங்களுக்கு அதுதான் போட்டிருக்கேன். சரிங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இந்த பக்கம் நீங்கள் பேலன்ஸ் வர வந்து உள்ளே சொருவிடணும். இது இங்கே ஜாயிண்டிங்னால இங்கே சொருக வேண்டியதில்லை. இது முடித்து ஃபினிஷ் பண்ணும்போது கடைசியாக உள்ள இந்த இது இங்கே இருக்க அதே அளவு பார்த்து விட்டுட்டு நீங்கள் உள்ளே சொருகி முடிச்சு நான் சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டேன். புடி போட்டு பாருங்கள் உள்ளே சொருகியாச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதனால் நான் ஃபுல்லாக காமிக்கல. புடி போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் கூட ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதோட அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மாஷா டிசைன்ஸ். தேங்க்யூ மாஷா. தேங்க்யூ லதா தமிழ்வாணன் சிஸ்டர். இந்த வீடியோ எங்களுக்கு பொறுமையாக முழுமையாக சொல்லி கொடுத்துருக்கீங்க, நல்லா புரிஞ்சுது. வியூவர்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லதா தமிழ்வாணன் சிஸ்டருக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தக்ஷின் அண்ட் மாதவ், தக்ஷின் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, மாதவ் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 பேருமே இந்த வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் என்னோட நன்றிகளை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து தக்ஷின் தம்பி புதுசாக ஒரு நாட் கண்டுபிடிச்சிருக்காங்க, சுடோக்கு நாட்னு நேம் வச்சுருக்காங்க. அந்த வீடியோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.